கூழ் ஊத்துறாவளா? அப்ப நம்ம கோயில் பாட்டில் மட்டும் ஊத்த மாட்டாளுங்க. இவளுக என்ன வேலை பார்த்துட்டு இருக்காளுங்கன்னு தெரியல. அடே, இவளுக மத்தவ பொருள் எடுத்து சாப்பிடுறதானே இவளுக்கு வேலையே. கோயில்ல யாராவது அன்னதானம் கொடுத்தா எல்லாத்தையும் அமுக்கிக்கிட்டு போயிருவாளுங்க. இவளுக்கு கூழ் ஊத்துற ஆளுகளாக்க காணாமனு. ஏவுமா எதுக்கு பேசிக்கிட்டே இப்ப லட்சுமி அக்காவில உள்ள எழுத்துக்கிட்டு இருக்க? ஏன் நான் எங்கம்மா இழுத்தேன்? இந்த இப்ப சொன்னேல அன்னதானத்தெல்லாம் பூரா அமுக்கிக்கிட்டு போயிடாளுன்னு. அது லட்சுமி அக்கா தான் அந்த வேலையை பார்க்கும். அதனாலதான் அதுவான்னு கேட்டேன். எதுக்கா? கொஞ்சம் பாத்திரம்னு உன் வீட்டுல ஒரு பெரிய குண்டா மாதிரி வச்சிருப்பியா, அது தூக்கிட்டு வருவியா? அதானே கொஞ்சம். ஏக்கா, அவளுவெல்லாம் வாங்குவாளுக, சின்ன தூக்கு வலையத்தான் கொண்டு வருவாளுக. ஆனா நீதாக்கா இருக்கிறதே பெருசா கொண்டு வருவ. அங்க இருக்க மொத்த சோறும் உன்னோட சட்டியில தான் இருக்கும். இனிமேல் லட்சுமி அக்காவை பார்த்து நம்மளும் கத்துக்கணும் சின்ன பொண்ணு. ஆமா, அடுத்தடுத்து போட்டா நல்லா பெருசா எடுத்துட்டு போயிடணும் பத்துக்கா. நாளா 4 வேலைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? நம்ம லட்சுமி அக்கா மாதிரி ட்ரிக் யாருனாலையும் பண்ண முடியாதுப்பா. வேமலி மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் எடுங்க. டொனேஷனா? டொனேஷன்னா எவ்வளவு? வீடு வீடுக்கு போய் ஒரு 100 ரூபா 50 ரூபா வாங்குறோம். உங்களால முடிஞ்சதை கொடுங்க. அக்கா, எங்களால முடிஞ்சது வேற 5 ரூபா கொடுக்கட்டுமா? ஏமா ஒரு 50 ரூபா வச்சு கொடுக்க வேணாமா? கூழ் வாங்கணும் ஒரு பாக்கெட் கேப்பியே அவ்வளவு ரூபாய் வந்துருது இல்லம்மா. சரி, நீங்க யாராவது எடுத்து கொடுங்கம்மா. என்ன அப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க? வேற வேற வீட்டுக்கு போக வேண்டாமா? ஏக்கா, என்கிட்ட காசு இல்ல. கூழ் குடிக்க வேணாம் வரேன். குடுக்கல ஒண்ணும் இல்ல. ஏமா, கூழ் ஊத்துனா மட்டும் வந்து வாங்கி குடிப்பீங்க தானே? அப்புறம் என்ன காசு குடுக்கறதுக்கு? ஏக்கா, வாங்கி குடுப்போம் தான். மத்தவளுக்கு கூழ குடிச்சிட்டு போறதுக்கு நாங்க காசு கொடுக்க முடியாது. அங்க வந்து பாக்குறதுக்குள்ள கூழு காலியா கிடக்குது. நாங்களாம் வாங்கி குடிக்கிறதே இல்லை. எதுக்கு நாங்க காசு கொடுத்துப்புட்டு அந்த கூழை எப்படி நீங்க தான் குடிக்கிறீங்க? நாங்களா குடிச்சுக்கிட்டு இருக்கோம்? என்னம்மா இப்படி பேசுறீங்க? எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் சமமா கொடுத்துட்டு தானே இருக்கிறோம். அப்புறம் என்ன? ஆமா, எங்க சமமா குடுக்குறீங்க? சமமா மொத்த கூலி நாங்க வரதுக்குள்ள அள்ளி விட்டு போயிடுறாளுங்க. அப்புறம் எங்கிட்ட எங்களுக்கு சமமா குடுக்கறதுக்கு? ஏக்கா, வாக்கா, வேற இடத்துக்கு போலாம். இதுக்கு 3 பிசுனாடி கூட்டங்க. இதுகள்ட்ட நின்னு கேக்குறதுக்கு வேற வீட்டுல போய் வாங்கிட்டு போயிடலாம் வாங்க. என்ன நின்னுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு நின்னாலும் காசு இங்க கையில இருந்து வராது. நாங்களே பிச்சை எடுக்காத குறையா உக்காந்துருக்கிறோம். ஏமா, உங்ககிட்ட யார்ட்ட கேட்கல. ராணியக்கா, வா போவான். சின்னவனே, நம்ம கிட்ட வந்து காசு கேக்குறாளுங்க பத்தியா? நம்ம கிட்ட காசுக்கு போறது. ஏன் ரோஸ் வாங்க அலங்காரம் பண்ணதெல்லாம் உனக்கு காசு இருக்குல்ல? அப்புறம் என்ன கொடுக்க வேண்டியதானே? உன் புருஷன் மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீன். அப்புறம் என்ன பஞ்சப்பாட்டு ஓடிட்டு இருக்க? சின்ன பொண்ணு, நீ வேற. அந்த ஆள் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறானா 45,000 ரூபாய் கடனுக்கே போயிருது. மிச்சம் 5,000 ரூபாய்க்கு சாப்பாடுக்கு மத்த முடியுது. ஒண்ணும் மத்த மாட்டேங்குது. நான் என்ன சின்ன பொண்ணு பண்ண முடியும்? இது எதுக்கு வம்பு? நாம காசும் கொடுக்கல ஒண்ணும் கொடுக்கல. அந்த இடத்துல போய் மூஞ்சிய கூட காட்டிவிட்டு நிக்க கூடாது பாத்துக்க. அது நம்ம எனத்துக்கே அசிங்கமா போயிரும். பின்ன என்ன, நாம காசு கொடுக்காம அங்க போய் தொண்டாந்துட்டு சாப்பிடுவோமா என்ன? ஆமா ஆமா, அப்படி சாப்பிடுறது நல்லதாவும் இருக்காது பாத்துக்கங்க. பேசாம வீட்டுல போய் எல்லாம் படுக்கிற வேலையை பார்ப்போம் வாங்க. நீ எப்போ வந்தியோ அப்போ நானும் அண்டா தூக்கிட்டு வந்து விட்டேன் பாத்துக்க. நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்தேன். நம்ம எல்லாத்துக்கும் வெக்கம் ரோசம் எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு இங்க வராம இருக்குதான்? அடியே, சீக்கிரம் வாங்கடி. நம்ம 3 பேத்துக்கு ஊத்திட்டு மத்தவளுக்கு கொடுக்கட்டும். இல்லன்னா கூழ தீர்த்து விட்டு போயிருவாளுவ. உமா, அங்க உட்காந்து வசனம் பேசிக்கிட்டு இருந்து இங்க எப்படி வந்தா? என்ன பொண்ணு, அதெல்லாம் காத்தோட காத்தா போயிரும் சின்ன பொண்ணு. வாய் பேச்சோட இருக்கணும். அதை விட்டு நம்ம செஞ்சோம்னு வச்சுக்க, சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதே. அப்படி சொன்னடி என் தங்க உமா. சரி வாங்க. என்னது இத்தனை தட்டி அண்டா ஊத்திக்கிட்டு இருக்க? நீ கூளுக்கு டொனேஷன் கேட்டதுக்கு கூள் குடிக்க வரேன், குடிக்கல ஒண்ணும் இல்லன்னு சொன்னதானே? எக்கா, அது அப்ப சொன்னேன், இப்ப கிடையாதுக்கா. கூழு சாமிக்கான பொதுவான பொருள். யார் வேணாலும் வாங்கி குடிச்சுக்கலாம். ஏம்மா, அதுக்கு நீ இவ்ளோ பெரிய அண்டா தூக்கிட்டு வந்தேனா? அப்ப காசு கொடுத்தவங்களுக்கு ஊத்த வேண்டாமா? நீ காசு கொடுக்காம இவ்ளோ பெரிய அண்டா தூக்கிட்டு இருக்கற? ஏக்கா, ஊத்துக்கா. கம்மங்கஞ்சி மாதிரி நான் வச்சு குடிச்சுக்குவேன்க்கா. ஊத்துக்கா. அப்படி இதையும் பில் பண்ணிருங்க. ஏம்மா, இதையும் பில் பண்ணிருமா? வாங்க வாங்க, பில் பண்றேன். ஆளுங்களையும் மூஞ்சிகளையும் பாரு. இத்தத்தண்டி அண்டாவுல தூக்கிட்டு வந்துகிட்டு பில் பண்ணணுமா? பில்லு இங்க இருக்கிறதே ஒரண்டா கூழு. இந்த ஒரண்டா கூழையும் இந்த ஒரண்டாவே புடிச்சிட்டு போயிடும். அப்ப எங்க மத்தவளுக்கு 2 பேத்துக்கு ஊத்துறது? இத மத்தவங்களுக்கு எங்க ஊத்துறது? ஏம்மா, அதெல்லாம் அப்புறமே பாத்துக்கலாமா? நாங்க 3 பேரும் மொத தடவை வந்திருக்கிறோம். அதனால எங்க 3 பேத்துக்கு நிரப்பி கொடு. நாங்க இத கம்மங்கஞ்சி மாதிரி 3 நாளைக்கு வச்சு குடிச்சுக்குவோம். 3 நாளைக்கு எதுவும் சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அதுக்கு நீங்க 3 பேர் தனியா செஞ்சு சாப்பிடுங்க. இதுல எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் தவிர எதுவும் கொடுக்க முடியாது. போங்க. ஏமா, இவ்வளவு பேசி தூக்கிட்டு வந்தா மத்தவங்களுக்கு கூழ் கிடைக்காதுல்ல? கொஞ்சம் சின்னதா வாங்கிட்டு போங்கம்மா. சரி, ஊத்து. முதல்ல இந்த அண்டாவை தூக்கிட்டு கிளம்புங்க. ஏமா,
வந்துட்டாளுங்க காசு கொடுக்க துப்பு இல்லாதவளுக்கு கூழுக்கு அண்டா தூக்கிட்டு வந்துட்டாளுங்க